கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. இந்த கர்த்தர் யாரோட பாதங்களை ரசிக்கிறாங்கன்னா சமாதானத்தை கூறி. என்ன சமாதானம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலக பிரகார சமாதானத்தை தரல, அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த சமாதானத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை கூறக்கூடியவர்களாக இருக்கணும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. என்ன நற்காரியங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவிகளாகிய நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி நம்மை பாவமர கழுவி அவர் பலியானாருங்கிற பலியாகி 3ஆம் நாளில் உயிர்த்து எழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்கிற நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டே அல்ல, வேறு யாராலும் கிடையாது. அந்த நாமத்தினால தான் ரட்சிப்புங்கிறத நம்ம பிரசித்தப்படுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அவர் 1000 வருடம் நம்மை அரசால போகிறார், ராஜரீகம் பண்ண போகிறாருங்கிற காரியங்களை நம்ம அறிவிக்கக்கூடிய சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தர் அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னபடி நாமளும் நம்முடைய மேலே விழுந்த கடமையான சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்களுடைய பாதங்களை தான் கர்த்தர் ரசிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 40:19 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீயே உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம்ங்கிற சுவிசேஷகை உரத்த சத்தமிட்டு சொல்லு, பயப்படாத, சத்தமிடு, யூதா பட்டணங்களெல்லாம் நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தைரியமாக இவர் தான் நம்முடைய தேவன் சொல்லி அறிவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அவர் நம்ம வச்ச கடமையை நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரராஜன் நன்றியோடு துதிக்கிறோமப்பா தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமையை உணர்ந்தவர்களாக நீங்கள் எங்களுக்கு தந்த அந்த அன்பை ருசித்த நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.